புட்ஃபுரி நகர்ல டாக் காம்படிஷனா? எல்லாரும் அவங்கவுங்க டாகை கூட்டிட்டு வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். யாரோட டாக் ரொம்ப சிறப்பான வித்தைகள்லாம் காட்டுதோ அந்த டாக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா? பிரமாதம். நானும் ஒரு டாக் எடுத்து வளர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன். அட டீக்கடா அண்ணாச்சி, நானும் என்னோட டாக்குக்கு ஸ்பெஷல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடடா, இந்த கொள்ளக்காரன் இந்த போட்டியில கலந்துக்க வந்துட்டானா? ஏய் டாக்டர் ஜட்கா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நான் ஒன்னும் கொள்ளக்காரன் இல்ல, இது என்னோட ட்ரெயின்டு டாக். நானும் டாக் சொல்லலப்பா, உன்னதான் சொன்னேன். டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த திருட்டு பையன் என்ன நாயோட வந்திருக்கான்? இந்த குட்ட பயலோட கெட்ட குணம் எல்லாம் அந்த டாகுக்கு வரப்போது பாத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு, ஏன்னா எதையாவது திருடிட்டு ஓடிடுவான். நீ சரியா சொன்ன மாட்டோம். ஏய், நாமே சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் தப்பிச்சதில்ல. அதாவது இம்பாசிபிள். ஆரம்பிச்சுட்டாயா? அப்படின்னா சிங்கம் சார், நீங்க இந்த டாக ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களா? நீங்க பெரிய ஆளு சார். ஆமா, இந்த டாக் என்ன தப்பு பண்ணிச்சு சொல்லுங்களேன். அத பாவி மோத்து, இது குற்றம் செஞ்ச டாக் இல்ல, இது உதவி பண்ண வந்திருக்கிற டாக். இதுவும் ஒரு வகையில் இன்ஸ்பெக்டர். அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு பதிலா இதான் இன்ஸ்பெக்டர் இருக்க போதா? அத மோத்து, இது இன்னையிலிருந்து இன்ஸ்பெக்டர் இல்ல, இதோட பேரு இன்ஸ்பெக்டர். நான் இதுக்கு டாக் ஷோல கலந்துக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். எஸ். என்னப்பா நீங்க எல்லாரும் கண்டபடி வளர்றீங்க? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கசிட்டா ராம் டாக் தான் ஜெயிக்க போகுது. அது ஏன்னா கசிட்டா ராமுக்கு 20 வருஷம் டாக்குக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏய் கம் ஆன், என்ன வேடிக்கை பாக்குற? மியூசிக் அந்த மாதிரி எங்க மாதிரி ஆடு. அப்படிதான் ஆடு. இங்க பாருங்க டாக்கி தம்பி, எங்களை பார்த்து எல்லா டான்ஸ் மூமெண்ட்டையும் கத்துக்க. பின்னால உனக்கு உதவும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். குட் பை, நல்ல பையன். இவ்வளவு நேரம் அண்ணதுக்கு ஒரே ஒரு பிஸ்கெட்டா? இவன் என்னடா ஆடிக்கிட்டே இருக்கான். இவனை மாதிரி அண்ணன் நிறைய பிஸ்கெட் கொடுப்பாங்க போல. டாகி, நான் சொல்றது கேளு செல்லம். நான் சொல்றதை கேட்கணும், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த அதுக்கும் பிஸ்கட்டும். இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கு. வேலையை செய்ய வேண்டாம், உழைக்க வேண்டாம், ஜாலியா இருக்கு. உட்காந்த இடத்துல பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. வேலை செய்யாமலே பிஸ்கட் தராங்க, ஜாலியா இருக்குப்பா. இன்ஸ்பெக்டர், போய் சீக்கிரமா சர்ச் பண்ணு. நீ எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம். அந்த துணியில இருக்கிற வாசனை ஒரு திருடனோடது. சீக்கிரம் போய் கண்டுபிடி. போ. இவன் மனுஷனா இல்ல சாத்தானா? நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு தராம இப்படி வேலை வாங்குறானே. இந்த நாத்தத்தை போய் வாசனைன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள ரொம்ப வேலை வாங்கி குடும்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். இவனுக்கு சரியான பாடத்தை இப்பவே கத்து கொடுக்கறேன். காப்பாத்துக்க. எதோட டாகி எதைய கடிக்க வருது? ஏய் டாகி, எந்த பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தியா, இப்ப இன்ஸ்பெக்டர் டாகி சிங்கத்தை உள்ள தள்ளிட்டல. என்னோட கிரிமினல் மூளையை யூஸ் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு சூப்பர் ஐடியாவை யோசிக்க வேண்டியதா. மோட்டு பத்லு ஜெயிக்க கூடாது, அதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து கொள்ளக்காரன்னு சொன்னீங்க இல்லடா, இப்ப அதுக்காக நான் உங்களை எப்படி பழி வாங்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப அடுத்த கான்டெஸ்டன்ட் வந்திருக்காரு. இப்ப அவர் டாக் என்ன பண்ண போகுதுன்னு பாப்போம். சூப்பர்பா.
இப்போ இந்த போட்டியில கலந்துக்க போற அடுத்த கண்டஸ்டன்ட் மோட்டு பத்லுவோட டாகி. என்னடா டாகி மாடாயிடுச்சு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். நம்மளுக்கு எதிரா பெரிய சதியை நடந்திருக்கு மோட்டோ. நாம போய் நம்ம டாக்கியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. போதும். பாருங்க பாருங்க என் டாகி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மனுஷன மாதிரி மல்லாக்கா படுக்கிறதும் டாகி மட்டும் தானப்பா. கனவு காண்றதும் டாகி மட்டும்தான். வாடா செல்லம் வா, அப்படியே வந்து உன்னோட திறமையை எல்லாருக்கும் காட்டு. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? திருடனுக்கு ஏத்த மாதிரி தான் நாய் அமைஞ்சிருக்கு. பிரமாதம். அம்மா, இந்த டாக்கி தம்பி எங்க போனான்னு தெரியலையே. டிஸ்கோ எங்க போனா இந்த டிஸ்கோ? இத மாதிரி டிஸ்கோ, நீ சீக்கிரமா வந்தாலும் உனக்கு பிஸ்கோ கொடுப்பேன். வந்துரு. இந்த மோட்டு பத்லுவோட கௌரவ பிரச்சனை, இது சீக்கிரமா வந்துரு. மோட்டு, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டாக்கியை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. தம்பி, நீ எங்கடா சின்ன தம்பி? ஆஹா, டிஸ்கோவோட சத்தம் அந்த வண்டியில கேக்குதுடா. தம்பி, ஏய் தம்பி குட்டி, இங்கதான் இருக்கியா? அடே, போயிட்டானுங்க. அச்சப்படாத மோட்டு, அங்கிட்டு பார். ரொம்ப யோசிக்காத, வீங்கன வைத்தா. சீக்கிரம் வா. இந்த பைசைக்கிள்ல பைபாஸ் ரோட்ல போய் பிடிக்கிற மாதிரி அவனை. போய்கிட்டு இருக்குடா. இப்ப கலந்துக்கலனா பரிசை வேற யாராவது தட்டிட்டு போயிருவாங்க. உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. அப்படி சொல்லி வாடா. ஆஹா, செல்லக்குட்டி வந்துரு. ஆஹா, பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி வந்துரு. இந்த டாகியோட பேரு இன்ஸ்பெக்டர். இது எந்த திருட்டு பையிலையும் விட்டு வைக்காது. எல்லாரையும் துரத்தி பிடிச்சிடும். இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் போ, திருட்டு பசங்களை பிடிச்சிட்டு வா. Thank you very much. இன்ஸ்பெக்டர் சிங்கமோட டாகி ஏகப்பட்ட திறமைகளை காட்டியிருக்கு. இங்க வந்த எல்லா டாக்ஸுமே அதோட திறமைகளை காட்டியிருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, சொல்லாதீங்க இருங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார், எங்களோட டாக்கிக்கு திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எங்க டாக்கி தான் இப்ப கடைசி போட்டியாளர். ஓகே, கம் ஆன். கம் ஆன் டிஸ்கோ, வா ஆடலாம் டிஸ்கோ. சூப்பர்
இந்த டாகியோட டிஸ்கோ டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா சந்தேகமே இல்லாம மோட்டு பத்தலோட டாகுக்கு தான். வாடா 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 தம்பி குட்டிடா செல்ல குட்டிடா நீ இந்த சார் போட்டோ அப்படியே போஸ்ட் கொடு தம்பி அங்கிட்டு பாரு